ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 2023 தான் நான் ஃபஸ்ட்டு யூஎஸ்க்கு வந்தேன். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு மீட்டிங்காக சென்னையிலேருந்து வந்திருந்த போது டிரைவரே இல்லாமல் ஒரு கார் ஓடிட்டு இருந்துச்சு. என்னடா டிரைவரே இல்லாமல் கார் ஓடுது, நம்ம இதில் எப்படா ஏறுறது அப்படின்னு செக் பண்ணும்போது அப்போ தான் அதை கூகுள் டெஸ்ட் பண்ணிட்டுருக்கு. இதுக்கு வெயிட் லிஸ்ட்டும் இருக்குது, ப்ளஸ் இந்தியா நம்பர் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வர முடியாது அப்படின்னாங்க. ஒரு டிசப்பாயின்மெண்ட்லேயே ரிட்டர்ன் வந்துட்டேன். இந்த வருஷமும் திரும்ப மார்ச் மாதம் சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிருந்தேன். அப்போ யூஎஸ் நம்பர் என்கிட்ட இருந்துச்சு. அப்போ வேமோவும் வெளியில் எல்லாருக்குமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னதான் இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கும்போது செமையாக இருந்துச்சுங்க. ஆப்பில் பிக்கப் அண்ட் ட்ராப் பிளேஸ் போட்டோடனே நம்ம பிக்கப்க்கு ஆட்டோமேட்டிக்காக டிரைவரே இல்லாமல் ஒரு கார் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்கும். ஆப்பில் போயிட்டு அன்லாக் அப்படின்னு கொடுத்தா தான் அன்லாக் ஆகும். காருக்கு மேலேயே நம்மளோட இனிஷியல் வேறு ஓடிக்கிட்டே இருக்கும், நம்மளோட கார் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. உள்ளே போய் ஏறி உட்காந்தா சீட் பெல்ட் போடாமல் கார் ஸ்டார்ட்டே ஆகாது. சீட் பெல்ட் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக கார் ஸ்டார்ட் ஆகி எங்கே ட்ராப் பண்ணுமோ அங்கே ட்ராப் பண்ணிட்டு நம்ம அங்கே இறங்கினோடனே ஆட்டோமேட்டிக்காக கார் பாட்டுக்கு தானாக கிளம்பி போயிடும். இது எப்படா ஆரம்பித்தாங்க அப்படின்னு படிக்க ஆரம்பித்தா 1920 இந்த ட்ரீம் இருக்காங்க. அமெரிக்கன் ஒண்டர் அப்படிங்கிற ஒரு காரில் ஜஸ்ட் ரிமோட் கண்ட்ரோல்டு ஆப்ரேட்டரில் நியூயார்க் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க 1920s. ஆனால் பப்ளிக்கு முதல் அட்டானமஸ் வெஹிக்கிள் வந்தது 2017 ஃபீனிக்ஸ் அரிசோனாவில் வேமோங்கிற கம்பெனி. இந்த வேமோங்கிறது கூகுளோட கம்பெனி தான். கூகுளோட ரைட் ஷேரிங் சர்வீஸ்க்கு பேர் தான் வேமோ. இது இப்போதைக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அரிசோனா, லாஸ் ஏஞ்சல்ஸ், சான் ஃப்ரான்சிஸ்கோ அண்ட் ஆஸ்டின் 4 சிட்டிஸில் ஓடிட்டு இருக்கு. சீக்கிரமே அட்லாண்டா அண்ட் மயாமிலேயே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படா இந்தியாவில் வரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா 2 மாதம் கூட ஆகல. இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் வருது, -0 அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்தியாவில் இதை பெங்களூரில் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு அன்வீலும் பண்ணிட்டாங்க. பெங்களூரில் மல்டிபிள் பிளேசஸில் இந்த ஒரு அட்டானமஸ் வெஹிக்கிளை டெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வீடியோவும் போட்டிருக்காங்க. அட்டானமஸ் டிரைவிங்னா என்ன? ஹியூமன் கண்ட்ரோலோ மானிட்டரிங்கோ இல்லாமல் ஜஸ்ட் ஒரு சென்சார்ஸ், ஏஐ அண்ட் சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி ஒரு கார் ஆட்டோமேட்டிக்காக ரோட்டில் போகிறதா அட்டானமஸ் டிரைவிங்னு சொல்கிறாங்க. இந்த அட்டானமஸ் டிரைவிங்கில் மொத்தம் 5 லெவல்ஸ் இருக்குது. லெவல் 0ன்னு ஒன்று இருக்குது, அது நம்மளுக்கு தேவையில்லை, விச் இஸ் கம்ப்ளீட்லி மேனுவல் பேஸ்ட் ஆப்ரேஷன். லெவல் 1ல் பார்த்தீங்கன்னா சின்ன டிரைவர் அசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். That includes lane assist and adaptive cruise control. Level 2ல occasional self driving உண்டு. அதாவது டெஸ்லா கார்ஸில் ஆட்டோ பைலட் மாதிரி. டிரைவர் should always be ready to take control if things go sideways. லெவல் 3ல லிமிட்டட் செல்ஃப் டிரைவிங் இருக்குது. காரே முக்கால்வாசி வேலையை பார்த்துரும், ஆனால் சில கண்டிஷன்ஸில் டிரைவர் சார்ஜ் எடுத்துக்கணும்னா அதுவே சொல்லும். Mercedes Benzோட டிரைவ் பைலட் சிஸ்டம் இஸ் an absolute example for this. லெவல் 4 தான் நம்ம போன வேமோ. இட் கேன் ஒர்க் வித்தவுட் டிரைவர் அண்டர் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேமோவே சான் ஃப்ரான்சிஸ்கோ, எல்ஏ, ஃபீனிக்ஸ் இதெல்லாம் மட்டும் தான் வேலை செய்யும். இதுவே நான் இருக்கிற யூட்டாவில் கொண்டு வந்து விட்டிங்கன்னா வேலை செய்யாது. ப்ரீடிஃபைன்ட் அண்ட் ப்ரீசெட் கண்டிஷன்ஸில் மட்டும்தான் இது ஒர்க் பண்ணும். வேமோவில் பார்த்தீங்கன்னா லைடார் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. லைடார்னா ஒன்றும் இல்லை, லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ஒரு செகண்டில் ஆயிரக்கணக்கான லைட் பீம்ஸை சுற்றி எல்லா சைட்லையும் அடிச்சு அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற வச்சு அப்ஸ்டக்கிள்ஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி தான் லிடார். ஆனால் இந்த லிடார் டெக்னாலஜியை பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அது வந்து ரொம்ப காஸ்ட்லி. It's expensive and unnecessary, and as Andre was saying, once you saw vision, it's worthless. ஸோ பேசஞ்சர் கார்ஸ்க்கு இந்த லிடார் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு காஸ்ட் அ லாட் மோர். அதனால் வந்துட்டு டெஸ்லா காசை நான் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் இது வந்து கூகுளோட ரைட் ஷேரிங் காருங்கிறதுனால அவங்களால நிறையா முதலீடு செய்ய முடியுங்கிறதுனால தே ஹேவ் பின் யூசிங் திஸ். லெவல் 5 இஸ் ஃபுல் செல்ஃப் டிரைவிங். இதை வந்து அச்சீவே பண்ண முடியாதுங்கிற மாதிரியும் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. அதாவது கண்டிஷன்ஸ் என்னவா இருந்தாலும், எந்த ஊராக இருந்தாலும், எந்த மேப்பாக இருந்தாலும் அட்டானமஸாக ஓட்டுறது தான் லெவல் 5. ஆனால் இதை அச்சீவ் பண்ண முடியுமான்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. இட் ஸ்டில் ரிமைன்ஸ் அ டிஸ்டன்ட் ட்ரீம். இந்தியாவில் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கு பெரிய பாட்டில் நெக்ஸாக என்னென்ன இருக்குது அப்படின்னு தேடி பார்க்கும்போது நிறையா ரோட்டில் லேன்ஸ் கிடையாது நம்ம ஊரில். இங்கே இருக்கிற டெக்னாலஜிஸ் நிறையாவே பார்த்தீங்கன்னா லேன் அசிஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ லேன்ஸ் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ரெண்டாவது, திடீர்னு குறுக்கால வந்து விழுகிற ஸ்ட்ரேஸ். குறுக்க இந்த கௌசிக் வந்தா இந்த வண்டிங்கனால இதை தாண்டி போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். மூணாவது பார்த்தீங்கன்னா நிறைய ரிமோட் லொக்கேஷன்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் மேப்ஸ்லேயே இல்லை. அண்ட் சின்ஸ் தீஸ் ஆர் ஹெவிலி டிபெண்ட் ஆன் மேப்ஸ், இது வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் -0 இதை வந்து பார்த்தீங்கன்னா end-to-end AI அலாங் வித் விஷன் லேர்னிங் மாடல்ஸ் வச்சு சால்வ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி நான் அந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. திடீர்னு குறுக்கால ஒரு மாடு வருது, ஆட்டோ திடீர்னு ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வராங்க, வண்டி ரிவர்ஸில் வராங்க, திடீர்னு ஒருத்தங்க ராங் ரூட்டில் வராங்க. இது எல்லாத்தையுமே அந்த வண்டி கரெக்டாக பார்த்து ஸ்டாப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போச்சு. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி லாங் டேர்மில் இருந்தால் the number of accidents would absolutely reduce. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் மார்க்கெட் ரெடியான்னு கேட்டோம்னா இன்னும் இல்லை. ஸோ 2 வருஷத்துக்கு ரெகரஸ் டெஸ்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை வெளில விடுறதா சொல்லியிருக்காங்க. இதோட வேறு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது?
ஸோ இது நடந்ததுன்னா ஹியூமன் எரர்னால நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் ரொம்பவே குறையுங்கிறாங்க. ஃபியூவல் எஃபிஷியன்சி கண்டிப்பாக மேலே ஏறும் அப்படிங்கிறாங்க. இதனால் டிராஃபிக் கன்ஜெஷன்ஸ் வில் அப்சல்யூட்லி கோ டவுன். அண்ட் இது வந்து கார் ஓட்ட தெரியாதவங்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்க போகுது. ஆர் வயசானவங்களுக்கு உள்ள ஏரியா உட்காந்து இந்த லொக்கேஷனுக்கு போகணும்னு சொன்னால் அதுவாக கொண்டு போய் விட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர். இது வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மையாக இருக்க போகுது. பட் நான் இதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இதோட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறது the number of job losses that are going to happen. ஸோ மிச்ச ஃபீல்டில் இருக்கிற மாதிரி இந்த ஃபீல்ட்லையும் there are going to be tons and tons of people who are going to lose their jobs. ஆனால் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த வேமோட ஸ்டாட்ஸை நான் பற்றி பார்க்கும்போது ஆன் அன் ஆவரேஜ் ஒரு லிஃப்ட் ஆர் ஊபர் டிரைவர் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 77 ரைடு எடுக்கிறாங்க. அதே ஒரு வேமோ பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுற நேரத்தை தவிர மித்த எல்லா நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கு. அண்ட் இட் இஸ் ஏபிள் டு டூ கிட்டத்தட்ட 280 per week, which is somewhere closer to 4 times than a human is able to do. ஸோ இவ்வளோ ஆப்வியஸ் அட்வான்டேஜஸ் இருக்கும்போது கார்பரேட்ஸ் கண்டிப்பாக இதை புஷ் பண்ண தான் பார்ப்பாங்க. அண்ட் இது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. இந்த டெக்னாலஜி இந்தியாவில் ரைட் ஷேரிங்லேயோ இல்லை நம்மளுக்கே ஓன் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்குவீங்களா இல்லை யூஸ் பண்ணுவீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் தான் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி ஒரு ஃபினான்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாப்பிக்கில் உங்கள் எல்லாரையும் சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.